யாரெல்லாம் தபால் ஓட்டு போடுறதுக்கு தகுதியான நபர்கள்னு பார்த்தோம்னா 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்ன வரைக்குமே தேர்தல் ஆணையம் 7 துறைகள் சார்ந்த பணியாளர்கள் மட்டும்தான் தபால் ஓட்டு போட முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு கூடுதலாக 5 துறை சார்ந்த பணியாளர்களுமே இந்த தபால் ஓட்டை போடலான்னு சொல்லியிருக்காங்க. முதலாவதா போக்குவரத்து துறையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், இரண்டாவதா போக்குவரத்து துறை காவல் அதிகாரிகள், மூன்றாவதா சிறைத்துறை அதிகாரிகள், நான்காவதா மின்சார துறையில வேலை செய்யக்கூடியவங்க, ஐந்தாவதா தீயணைப்பு துறையில வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுமே தபால் ஓட்டு போடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த தபால் ஓட்டுன்றது ஆரம்ப காலகட்டத்தில் முக்கியமா 85 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்கள் போடலான் இருந்தாங்க. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் இந்த தபால் ஓட்டு போடலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. முக்கியமா முதியவர்களாக இருக்கட்டும், இதுல மாற்றுத்திறனாளிகள் அவங்க தபால் ஓட்டு போடணும் அப்படின்னா 15 நாட்களுக்கு முன்னாடியே ஃபார்ம் 12D அப்படின்ற ஃபார்மை பூர்த்தி செஞ்சு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்க தபால் ஓட்டு போடுறதுக்கு தகுதியான நபர்களா இருந்தீங்கன்னா ஃபார்ம் 12Dயை ஃபில் பண்ணி அனுப்ப மறந்துடாதீங்க. என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத தயவு செய்து ஒரு முறை நீங்க பார்த்துக்கணும். உங்கள் ஓட்டுன்றது உங்களுக்கான உரிமை. நன்றி.